தண்ணீர் சம்மந்தமான குழுவில் நான் ஒரு அங்கத்தினர். நேரடியாக நான் வேலை செய்யலைனாலும் அது சம்மந்தமான வேலையை செய்கிறேன். சொல்லப்போனால் இப்போ நான் மீட்டரிங் ப்ராஜெக்ட்லேயும் இருக்கிறேன். இதை தவிர இட விவரங்களை பற்றி நான் தகவலையும் சர்வே பண்ணுறதையும் ஒருங்கிணைக்கிறேன். அது எதுக்குன்னா நிலப்பரப்பில் இருக்கிற தண்ணியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாங்கள் சிஎஸ்ஆரில் புவியியல் பகுதியில் மழையோட அளவு, பருவநிலை பற்றிய தகவலையும் இதை எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு தான் வரோம். அதோட கிணறுல இருக்கிற தண்ணி அளவு பற்றிய தகவல்களையும் சேகரித்து வைக்கிறோம், அதையும் பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரியான இருக்கிற பல வேலைகளை தான் நான் ஒருங்கிணைக்கிறேன். நான் மாத்ருமந்திரில் நிர்வாக குழுவின் ஒரு பகுதியாக இருக்கிறேன். டெஸ்ட் குளம் தோண்டப்படுவதே இங்கு நடக்கும் ஒரு பெரிய வேலை. இந்த குளம் எதிர்கால ஏரியின் ஒரு பகுதியாகும். இதை தோட்டங்களை சுற்றியுள்ள நீர்பிடிப்பு தடத்தை இணைத்தது. எனவே நாங்கள் இந்த வேலையில் பிஸியாக இருக்கிறோம். யோசனை என்னவென்றால், இது ஒரு மழைநீர் சேகரிப்பு ஆராய்ச்சி. தோட்டங்களின் வெளிப்புற எல்லையை சுற்றி 22 ஏக்கர் பரப்பளவில் சேனலை கட்டுவோம். ஓடுதளத்தை சேகரித்து தோண்டப்பட்ட இந்த குளத்திற்குள் அனுப்புவோம். எனவே அடுத்த பருவமழை 2021க்குள் இது தயாராக இருக்கும் என்று நம்புகிறோம். அதை நிரப்ப 3 பருவமழை காலம் எடுக்கும் என்று கணக்கிட்டோம். எனவே இதுதான் எங்கள் முயற்சி. மழைநீரை அறுவடை செய்யலாமா? ஆகவே வேலையின் மற்ற அம்சம் நிச்சயமாக 22 ஏக்கர் ஓவல் என்ற மாத்ருமந்திர் தோட்டங்களுக்குள் பயன்படுத்தப்படும் தண்ணீரை பற்றியது. இது மிகப்பெரியது. இது ஒரு நாளைக்கு சராசரியாக 1,00,000 லிட்டர் போன்றது. அதாவது ரெசிடென்ஷியல் ஜோன் விநியோகத்தில் பாதி. மேலும் தோட்டங்கள் பாதி மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. சமீபத்தில் தோட்டங்களை சுற்றியுள்ள இதழ்களின் வெளிப்புற சரிவுகளுக்கு நீர் கொடுப்பதை நிறுத்த முடிவு செய்தோம். எனவே 1/3 பங்கு நீர் பயன்பாடு கூட குறைந்துவிடக்கூடும். இப்போது அதை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். நாங்கள் தளத்தில் 5 நீர் மீட்டர் வைத்திருக்கிறோம். எனவே எவ்வளவு தண்ணீர் வருகிறது, எவ்வளவு வெளியே செல்கிறது, எங்கு செல்கிறது என்று தினமும் பார்க்கிறோம். எதிர்கால தோட்டங்களை வடிவமைக்கவும் கட்டமைக்கவும் வடிவமைப்பாளர்கள் வருவதால் நீர் பயன்பாட்டு அம்சத்தை நாம் நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது எங்கள் தோட்டம் அணி கார்த்திக் போன்றவர்கள் அவர்கள் தோட்டத்தில் நீர் பயன்படுவதை குறைக்கும் வேர் பாதுகாப்புக்குரிய நிறைய செய்கிறார்கள். எனவே மாத்ருமந்திர் தோட்டங்களில் நீரின் பயன்பாடு குறைக்க இது ஒரு புதிய பெரிய உந்துதல். குறிப்பாக மாத்ருமந்திரை தண்ணீரில் சூழ்ந்தது உள்ளே அழகான தோட்டங்கள் வைத்திருப்பது குறித்து மதர் கூறிய குறிக்கோள் எங்களிடம் உள்ளது. ஆனால் வழியில் நாம் பொது அறிவை இழக்காமல் ஏக்கர் அதிகமான பச்சை புல் மற்றும் நீரூற்றுகளுடன் பைத்தியம் பிடிக்கக்கூடாது. நான் நீர் நிர்வாகத்தில் நிபுணன். குறைந்தபட்சம் நான் கடந்த 26 ஆண்டுகளில் இருந்து அந்த துறையில் பணியாற்றி வருகிறேன். நான் பயிற்சியால் ஒரு இன்ஜினியர். இப்போது 35 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளில் இன்ஜினியர் துறையில் பணியாற்றினேன். ஆரோவில்லில் நான் ஆரம்பத்தில் கிணறுகள் தோண்டுவதன் மூலம் தொடங்கினேன். ஏனென்றால் ஆரோவில்லுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கிணறுகளின் பற்றாக்குறை இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு நான் ஆரோவில்லின் கழிவு நீர் சுத்திகரிப்பு அமைப்பில் வேலை செய்ய தொடங்கினேன். பின்னர் நான் ஐரோப்பாவிலிருந்து இஸ்ரேலிலிருந்து விஞ்ஞானிகளின் ஆதரவுடன் பொது நீர் நிர்வாகத்தில் பணியாற்றத் தொடங்கினேன். மிக விரைவாக நீர் மேலாண்மை தொடர்பான நீர் மறுசீரமைப்பு, நகர்ப்புற மேம்பாடு, கிராம மேம்பாடு போன்ற பல்வேறு நுட்பங்களில் பல்வேறு நாடுகளில் பணியாற்ற நான் அழைக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் நான் ஆரோவில் வாட்டர் ஹார்வெஸ்ட் குழுவை ஒருங்கிணைத்து கொண்டிருந்தேன். லாவெனிர் அதாவது டிடிசியின் ஆலோசகராக இருக்கிறேன். தகவல்களின் அணுகலை மேம்படுத்துவது தொடர்பாக நடைமுறை தீர்வுகளை உருவாக்க நான் முயற்சிக்கிறேன். மக்களை கலந்து ஆலோசிக்க புதிய வழிகளை கண்டறிய முயற்சிக்கிறேன். கம்யூனிட்டிக்கு எது நல்லது என்பதை பற்றி இப்போது
லேவனரின் தொழில்நுட்ப குழுவில் உள்ள சிலர் மட்டுமே முடிவு செய்கிறார்கள். கடந்த 10, 20, 30 மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பது குறித்து மக்களுக்கு தெரியாது. கழிவு நீர் மேலாண்மை தொடர்பான ரெசிடென்ஸ் சோனுக்கான ஒரு திட்டத்திலும் நான் பணியாற்றி வருகிறேன். கடைசியாக நான் கசடு நிர்வாகத்தில் பணிபுரிகிறேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டு முதல் மலக்கசடு சேகரிக்கிறோம். ஆனால் அது ஒருபோதும் சிகிச்சை அளிக்கப்படவில்லை. எனவே ஆரம்பத்தில் இருந்தே இது ஒரு தற்காலிக தீர்வாக இடங்களிலிருந்து அகற்றப்பட்டு வருகின்றன. ஆனால் தற்காலிக தீர்வு 26 ஆண்டுகளில் இருந்து நடந்து வருகிறது. இதற்கு நீண்டகால தீர்வு தேவை. நான் ஆரோவிலுக்கு வந்தபோது வாட்டர் ஹார்வெஸ்ட் அமைப்பில் நீண்ட காலம் வேலை செய்தேன். அதன் பிறகு வாட்டர் சர்வீஸிலும் மேலும் வாட்டர் சர்வீஸ் இருந்து கொண்டே வருணாவுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தேன். மேலும் வருணா ஒரு உப்பு நீக்கு ஆலையை உருவாக்க விரும்பினார்கள். எனவே நான் அழைக்கப்பட்டேன். அதன் பிறகு நான் அங்கு இயக்குனரானேன். அந்த தருணத்திலிருந்து நாங்கள் உப்பு நீரை மாற்றிக்கொண்டிருந்தோம். நெதர்லாந்தில் ஒரு நீர் நிறுவனத்தின் இயக்குனராக நான் அழைக்கப்பட்டேன். சில ஆண்டுகளாக அங்கு பணி செய்தேன். ஒருபொழுதும் வீணாக்கிய தண்ணீர் குறித்தோ ஏரிகள் அல்லது ஆறுகள் போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்தோ அல்ல. அது எப்பொழுதும் நீர் வழங்கல் சேவை சார்ந்ததுதான். எனவே இயற்கையாகவே நான் ஆரோவிலுக்கு வந்தபொழுது நானும் அங்கே வேலை செய்தேன். இதனால்தான் நாங்கள் நீர் சேவையுடன் தொடங்கினோம். ஆரம்பத்தில் பெயர் வேறுபட்டது. ஆனால் படிப்படியாக நீர் வழங்கல் நிறுவனத்தை உருவாக்க தொடங்கினோம். நான் ரொம்ப காலமாக ஆரோவில் வசிக்கிறேன். டவுன் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் வேலை செய்கிறேன். பாபி கோட்டக்கரை பகுதியை எப்போவுமே பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு இதோட பரிமாணத்தை காமிக்கணும்னா ஒரு நாளைக்கு நான் 200 கியூபிக் மீட்டர் தண்ணியும் பாபி 100 கியூபிக் மீட்டர் தண்ணியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நாங்கள் முடிவு செஞ்சோம் 2 பேரோட வேலையும் ஒன்றா சேர்க்கலான்னு. ஏன்னா 2 பேரோட வேலையும் ஒரே மாதிரி தான். சுமார் 1200 பேருக்கு தண்ணியை சப்ளை பண்ணுறோம். 250 பில் வரை வருது. நாங்கள் சரியானபடி பணத்தை வசூலிக்கிறோம்னு நம்புகிறோம். அதனால் வாட்டர் மீட்டர் எல்லாம் ரொம்ப பக்காவாக போட்டு மாதம் கடைசியில் அது எல்லாத்தையும் செக் பண்ணிடுறோம். அவங்கவுங்க உபயோகிக்கிற தண்ணிக்கு சரியானபடி பணம் கட்டுறாங்க. நம்மளோட பைப் எல்லாம் நல்ல உயர் ரகத்தை சேர்ந்தது. அதே போல் கட்டமைப்பும் ரொம்ப நல்ல முறையில் இருக்குது. தண்ணி வீணாகுதுன்னு சொல்லவே முடியாது. சரிசமமாக பங்கீடு, அதுக்காக சரியான சார்ஜ் எல்லாம் இருக்கிறதால மக்கள் எல்லாம் உண்மையாகவே தாங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக அக்கறை எடுத்துக்கிறாங்க. நாங்கள் இப்போது 1200 பேருக்கு தண்ணி சப்ளை செய்கிறோம். அதனால் நாங்கள் தடையில்லாமல் தண்ணி கொடுக்கணுன்றதுல ரொம்ப குறிப்பாக இருக்கோம். இதில் திட்டம் போடுறது, பொருளாதாரம், பில் போடுறது, அப்புறம் ஒருத்தருக்கும் நல்ல சுத்தமான தண்ணி கொடுக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கோம். நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துருக்கலாம், 1200 பேருக்கு தண்ணி கொடுக்கறதுப்போ சில சமயங்களில் கொஞ்சம் உரசல் வரலாம். ஆனால் பெரிய அளவில் இல்லை. நான் சைலன்ஸ் வனத்தின் பொறுப்பாளர். வன பொறுப்பாளராக எனது பணி நீர் ஓட்டத்தை கண்காணித்து நீர் வீணாவதை தடுப்பதாகும். நிலத்தில் விழும் நீரை சேமிக்க வேண்டும் அல்லது நீர் நிலத்தில் இறங்குவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். வெளியில் இருந்து வரும் நீராக இருப்பின் அதன் வேகத்தை மட்டுப்படுத்தி நிலத்தில் இறங்கும் வண்ணம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் அது இயலும், சில நேரங்களில் அது இயலாமல் கூட போகும். நன்கு வளமான எனது வனத்தில் இது போன்ற பணிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஓடி வரும் நீரை நிலத்தில் நிறுத்துவதே எனது பணியாக இருக்கிறது. பம்பு சிக்கல் உள்ள இடத்தில் நாங்கள் சென்று பம்பை வெளியே இழுத்து பம்பை சரி செய்கிறோம். நாங்கள் முக்கியமாய் பம்பு பழுது பார்க்கிறோம். மேலும் ஒரு புதிய போர்வெல்லையும் உருவாக்க நாங்கள் மேற்பார்வையிடுகிறோம்.
எங்களுக்கு சில சவால்கள் உள்ளன. 3 முக்கிய விஷயங்கள். 1. எங்களுக்கு ஒரு வளம் சார்ந்த சிக்கல் உள்ளது. இந்த நேரத்தில் நீர்நிலைகளில் இருந்து மட்டுமே தண்ணீரை எடுக்கிறோம். 2வதாக, எங்களிடம் முழுமையான விநியோக முறை இல்லை. நிலத்தடி நீரிலிருந்து எங்களுக்கு இடம்பெயர விரும்பினால் உங்களுக்கு விநியோக உள்கட்டமைப்பு தேவை. 3வது சிக்கல், ஆரோவிலே சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் நன்றாக வேலை செய்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்றாக வேலை செய்யும் நிகழ்வுகள் கொஞ்சம் குறைவாகவே உள்ளன. இவை 3 பெரிய பிரச்சனைகள். எங்களுக்கு ஒரு விநியோக சிக்கல் உள்ளது. மேலும் இன்னும் கொஞ்சம் ஒன்றாக வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மலை உச்சியில் அல்லாமல் சமதள பகுதிகளில் பெரும்பாலும் நீர் பள்ளம் நோக்கி ஓடும் நிலையே காணப்படும். அதுபோலவே வெரேட்டேவிலிருந்து வரும் உபரி நீர் மழைக்காலங்களில் எனது நிலத்திற்குள் வரும். இது தவிர்க்க முடியாதது. வரும் காலங்களில் அவர்களது நிலத்திலும் நீரை சேமிக்கும் வழிவகைகளை செய்வார்கள் என நம்புகிறேன். எனது நிலத்திற்கு அருகில் நீர் ஓடும் பள்ளம் ஒன்று உள்ளது. அது புறம்போக்கு நிலமாக இருப்பதால் தற்போது ஏதும் செய்வதற்கு இல்லை. அந்த நீர் ஓடும் வழி குப்பை கூளங்கள் நிரப்பப்பட்டு சீரற்ற நிலையில் உள்ளது. ஆரோவில்லில் உள்ள பெரும்பான்மையான நிலங்கள் மேடு பள்ளங்களாகவே உள்ளன. ஏற்படுத்தப்பட்டுள்ள அணைக்கட்டுகளும் மேலும் கீழுமாக நிலத்துக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளன. இது போன்ற அணைக்கட்டுகள் எனது நிலத்திலும் சில உள்ளன. வனக்குழுவின் பணியானது இருக்கும் இடங்களில் காடுகளை வளர்ப்பதே ஆகும். அவ்வாறான பணியில் எனது பங்கும் உள்ளது. அது சவாலானது என்று நான் எண்ணவில்லை. நமது நகர திட்ட வரைபடத்தில் கிரீன் பெல்ட் பகுதிகளில் காடுகள் வளர்ப்பதே திட்டமிடப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் அவ்வாறு அமையாமல் போனாலும் அது உயிர் சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. நிலத்தடி நீர் குறைகிறது. எனவே நம் பல பம்புகளை இயக்க வேண்டும். அது ஒரு பிரச்சனை. ஏனெனில் நீர் கீழே போகும்போது அது காற்றை உறிஞ்சி தொடங்குகிறது. பின்னர் நாம் அங்கு சென்று இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். சுற்றியுள்ள கிராமங்களிலும் மக்களுக்கும் ஆழமான கிணறுகள் உள்ளன. எனவே அவை எல்லா நீரையும் உறிஞ்சி வருகின்றன. ஆரோவில் கிணறுகள் கிராமவாசிகளைப் போல ஆழமாய் இல்லை. எனவே நாம் மேலும் மேலும் கீழே செல்ல வேண்டும். எனவே இது எங்களுக்கு ஒரு பெரிய சவால். எங்களுக்கு புதிய உபகரணங்கள் தேவை. நம் பம்பை வெளியே இழுக்கும்போது டிராக்டரையும் மற்றும் உபகரணங்களையும் பயன்படுத்த வேண்டும். தேவையான உபகரணங்களை வாங்க ஒரு கனவு இருக்கிறது. அதற்கான பணம் எங்கிருந்து கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. சாலைக்கு அருகில் நிறைய புதிய மேம்பாட்டுகள் உள்ளன. அவர்கள் சுற்றியுள்ள கிராமத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தனியார் டெவலப்பர்கள். அவர்கள் நிலத்தை வாங்குகிறார்கள். அவர்கள் பக்கா வேலி போட்டு பெரிய கேட் வைத்து மூடுகிறார்கள். அவை ஆழமான கிணறு தோண்டுகின்றன. தோராயமாய் 800-900 அடி. ஆனால் ஆரோவில்லில் நாங்கள் நம் சொந்த விதியை பின்பற்றுகிறோம். நாங்கள் 90 மீட்டர் கிணறுகளை மட்டுமே செய்கிறோம். சவால்கள் பல அளவில் இருக்குது. தினசரி வேலைக்கு தகுதியான ஆட்கள் இல்லை. அதனால் தினமும் ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் தப்பு வருது. தப்பெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, வேலைக்கு வந்து பயிற்சி எடுத்தவங்கள எங்கள் குடும்பம் மாதிரி பார்த்துக்குறோம். அப்போ அவங்க வேறு வேலை தேடி பார்த்துக்க முடியுது. அடுத்தது சொல்லணும்னா பண பிரச்சனை தான். அது ஒரு பெரிய பிரச்சனை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நாளோட கடைசியில் பார்த்தா நம்ம எல்லோருமே குடும்பத்துக்குன்னு கொஞ்சமாச்சும் பணம் கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் சொல்லவே வேண்டாம், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கருவிகளையும் வாங்கணும். இன்னொரு சவால், எங்கள் ஆரோவில் பொது முயற்சிகள் சம்மந்தமாக எல்லோரையும் ஒன்று சேர்க்கறது சொல்லணும்.
இங்கே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு சேட்டலைட் மாதிரி அவங்களோட முறையில் வேலை செய்கிறாங்க. இதோட காரணம் ரொம்ப தனிப்பட்ட முறையில் இருக்குது. அது ஒரு அமைப்பில் வராதபடி தனிப்பட்டதாக இருக்குது. ஒரு அமைப்பில் வேலை செய்யணும்னா நம்ம எல்லா சக்தியிலும் ஒன்றா சேர்க்கணும், முயற்சி இருக்கணும். அப்புறம் எல்லாருமே ஒரு குறிக்கோள் நோக்கி ஒன்றா சேர்த்து நடக்கணும். நாங்கள் தண்ணீர் சம்மந்தமான குழுவில் இதைத்தான் ஆழமாக யோசிக்கிறோம். இந்த முயற்சியை நாங்கள் செஞ்சு பார்க்க நினைக்கிறோம். வெற்றி கிடைக்கணும்னு தெரில, பார்ப்போம். அப்புறம் ஒத்துழைப்பு கொடுக்குறதுல ஒரு சவால் இருக்குது. சில சமயத்தில் நாங்கள் வேலை செய்கிறோமோ அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிறதே இல்லை. உதாரணமாக சொல்லணும்னா, நாங்கள் தொடர்ச்சியாக கிணறுகளை பற்றின தகவல்களை சேகரிக்கிறது, இல்லைன்னா சென்சார் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளின் போது மக்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதில்ல. கேட்டால் எங்களோட தனிப்பட்ட உரிமை தொந்தரவு செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. பார்க்க போனால் நாங்கள் இதை எங்களுக்காக செய்யலை, ஒரு ஒட்டுமொத்த கம்யூனிட்டியோட நன்மைக்காக தான் செய்கிறோம். அதனால் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சில நேரங்களில் மக்கள் சுத்தமாக தொந்தரவு செய்கிறத விரும்புறதில்ல. அவங்க தான் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. நிதி. உங்களுக்கு தெரியும், கட்டுவதற்கு பணம் கையில் இருக்க வேண்டும். உதாரணமாக, டெஸ்ட் குளத்திற்கு நாங்கள் ஒரு மாதத்திற்கு 5 லட்சம் செலவிடுகிறோம். இதற்கு பின்னால் சிறப்பு நிதி உள்ளது. ஆனால் அவர்களுக்கான அந்த குழு கூட ஒவ்வொரு மாதமும் பணத்தை பெறுவது கடினம். எனவே நிதி உதவி என்பது ஒரு சவாலாகும். மற்ற அம்சம் என்னவென்றால், இதழ்களின் பின்புறத்தில் மாற்று தோட்டங்களை முயற்சிக்க யாரையாவது கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். எனவே மாற்று மந்திர் இவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த தேவையில்லை. எதிர்பாராத தோட்டத்தில் இப்போது சில சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிதி மற்றும் மனித கவனத்திற்கு இடையில். சமூக மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வு இரண்டுமே பிரச்சனை. ஆரோவில்லில் தகவல்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது, சமூகத்தை எவ்வாறு ஈடுபடுத்துவது மற்றும் நீர், மழைப்பொழிவு, மழைநீர் சேகரிப்பு போன்ற பொதுவான அடிப்படையில் பொதுவான முடிவுகளை எடுப்பது எப்படி என்பதில் சிக்கல். நாங்கள் இன்னும் அதிலிருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறோம். நம்மளிடம் வற்றாத ஆறுகள் இல்லை. எனவே நம் நீர் ஆதாரங்கள் வெளிப்படையாக தெரியவில்லை. எனவே அனைவருக்கும் நீரின் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இப்போது ஒரு நெருக்கடியை எதிர்கொள்கிறோம். ஏனெனில் நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்டது. மேலும் அனைவருக்கும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிலத்தடி நீரை பகிர்ந்து கொள்ளும் அனைவரையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உள்ளூர் நடைமுறையால் நாம் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை என்பதற்காக குறைந்தபட்சம் நம்முடைய மட்டத்தில் முயற்சி செய்யலாம். ஆரோவில்லில் நான் மாற்றங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாம் இப்போது பட்ஜெட்டில் பெரும் பற்றாக்குறையில் இருக்கிறோம். நாம் பணத்திற்காக அரசாங்கத்தை நம்பியிருக்கிறோம். இது மிகவும் மோசமான விஷயம். ஏனெனில் நம்மிடம்
புதிய நிதி சேனல்கள் இல்லை. நாம் அவசரகால சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் நாம் வேகமாக செயல்படவில்லை. பல காரணங்களுக்காக. ஒன்று, நகரத்திற்குள் நமக்கு சொந்தமில்லாத பல நிலங்கள் உள்ளன. தனியார் நிறுவனங்களும் உரிமையாளர்களும் கிணறுகளை துளைக்கிறார்கள். அவற்றை தடுக்க நமக்கு வழி இல்லை. இரண்டாவதாக, தண்ணீரை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய பகுதிகள் நமக்கு உள்ளன. ஆனால் அதற்கு ஒரு பெரிய முயற்சி தேவை. நம் சொந்த வளங்களை நாம் அறியவில்லை என்று நினைக்கிறேன். நீர் வாழ்க்கைக்கு விலைமதிப்பற்றது என்பதை நாம் உணர வேண்டும். நம் காலடியில் நேரடியாக இருக்கும் முக்கிய நீர்வாழ்வு வானூர் நீர். இது மிகப்பெரிய நீர்வாழ்வு. ஆனால் அது பெருமளவில் பிரித்தெடுக்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இது கடல் மட்டத்திற்கு மேல் இருந்தது. பாண்டிச்சேரி அரசாங்க புள்ளி விவரங்கள் சேதராப்பட்டின் நீர்நிலை இது அன்னபூர்ணா பண்ணையின் மட்டத்தில் உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 100 மீட்டர் கீழே இருக்கிறது. கடற்கரையோரம் பல இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடல் மட்டத்திலிருந்து 90 மீட்டர் கீழே இருக்கிறது. இது மிக பெரியது. அதாவது கடல் நீர் ஊடுருவியவுடன் நீர் எவ்வாறு வெளியேறும் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம். நாம் ஒரு பேரழிவை எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வானூர் நீர் கையகப்படுத்துபவரின் இந்த ஒற்றை நீர் வளத்தை பல லட்சம் மக்கள் முழுமையாக நம்பியுள்ளனர். ஒரு உப்பு நீக்கும் ஆலைக்கு ஒரு திட்டம் உள்ளது. இது நீண்ட காலமாக சிக்கிக்கொண்டது. என்னை பொறுத்தவரை இது சரியான தீர்வு அல்ல. ஏனென்றால் உப்பு நீக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் நீரின் விலை மிக அதிகம் என்று நான் கருதுகிறேன். இந்த உயர் தொழில்நுட்பத்திற்கு தேவையான திறனுக்கு நம் திறன் பொருந்தாது. நமக்கு அதிக தகுதி வாய்ந்த மனித வளங்கள் தேவை. அதற்கான நிதி நம்மிடம் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய முக்கிய சப்ளையர் வருணா அவர்கள் இப்பொழுது தங்கள் காற்றாலைகளுடன் மின்சாரம் விற்கவில்லை. திடீரென்று பணம் இல்லாத போது அது இயங்காது. இது ஆற்றல் விஷயம் அல்ல, ஆனால் யார் பணம் செலுத்துகிறார்கள் என்பது பொறுத்து. எனவே உயர் தொழில்நுட்பத்தில் 100% சார்பு நிலையை நாம் உருவாக்கினால் நிதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அது நீடிக்காது. 3500 பேருக்கும் பல விருந்தினர்களுக்கும் மிகவும் விலை உயர்ந்த ஒரு வளத்துடன் நம்மால் உணவளிக்க முடியாது. ஆனால் இந்த வகையான சார்பு நிலையை உருவாக்கக்கூடாது. இந்த மாதிரியான வெப்பமண்டல பிரதேசத்தில் தண்ணி ரொம்ப கவனத்தோடு பாதுகாக்கப்பட வேண்டிய பொருளாச்சே. எங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆரோவில்க்குன்னு தண்ணீருக்கு ஒரு திட்டம் கிடையாது. ஆரோவில்க்கு நிலத்தடி நீர் திட்டம்னு ஒன்று இருந்துருச்சுன்னா நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சிருக்கும். அது எப்படியும் இருந்திருக்கலாம், மையப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லை தனித்தனி திட்டங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது சுலபமாக முடிஞ்சிருக்கும். இப்போ சும்மா வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் இந்த இடத்துல வரணும் அந்த இடத்துல வரணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம்.
ஆனால் வேலை பார்க்க முடியலை. நான் இதில் 2 வருஷமாக இருக்கிறேன், ஆனால் ஒரு இன்ச்சு கூட நகரலன்னு நான் சொல்லுவேன். தண்ணி ஒரு சிக்கலான விஷயம், உணர்ச்சியூட்டக்கூடிய சமாச்சாரம், மக்களை ரொம்ப சுலபமாக பாதிக்கக்கூடியது. நாம் ஒன்றுபடணும். எதிர்காலத்துக்கான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் வேணும், அதுவும் விரிவானதாக இருக்கணும். நாம் நிதி திரட்டணும், ரொம்ப தெளிவான திட்டம் வச்சுருக்கணும். நம்மளோட நன்மைத்தன்மையை காட்டுற மாதிரி பாராட்டுற மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கணும். இப்போ அது இல்லை. கம்யூனிட்டியில் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு திட்டம் இருக்கணும், இல்லைன்னா முன்னேறதுக்கு வழியே இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த ஏரியாவை வச்சுக்கிறாங்க, ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. பாபி சொன்ன மாதிரி மையப்படுத்தப்பட்ட கூட வேணாம், ஆனால் நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும். இல்லைனா ஏதாச்சும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். எல்லோராலையும் சுத்தமான குறிப்பிட்ட தரநிலையோட தண்ணீர் அணுக முடியும். எங்களோட இன்னொரு குறிக்கோள் என்னன்னா, தண்ணீரை கூடிய வரைக்கும் இயற்கையான முறையில் வச்சிருக்கிறது, மிக மிக குறைந்த அளவிலேயே சுத்தப்படுத்துறது. அதே சமயத்தில் ரொம்ப நான் வாக்கிங் போகிறப்ப சில சமயத்தில் யாராச்சும் இது ஜானோடது, இது ஜானோட பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இது அந்த இடத்துக்கு சொந்தமானவரோடது இல்லை, இது ஆரோவிலுக்கு சொந்தமானது. இது ஒவ்வொருத்தரும் ஒத்துக்கணும். நான் கோட்டக்கரைக்கு போகிறப்போ இது பாபியோட கிணறு, என்னோடது இல்லை அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. எல்லா கிணறும் எல்லா பைப்பும் ஆரோவிலுக்கு சொந்தமானது. இந்த மாதிரியான எண்ணம் வந்துச்சுன்னா அது ஆரோவிலுக்கு நல்லது. ஆனால் மக்கள் அப்படி நினைக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. நல்லது, நான் நம்புகிறேன். ஒரு நாள் அனைத்து ஆரோவியர்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவே என் கனவு. அவர்கள் அனைவரும் குழாய் திறக்கும்போது நல்ல நீர் வரும். மேலும் தரத்தில் வேறுபாடுகள் இல்லாமல், நேரங்களில் வேறுபாடுகள் இல்லாமல், எதுவுமே வேறுபாடுகள் இல்லை என்பதையும், அனைவருக்கும் நல்ல குடிநீர் கிடைக்கும் என்பதை இது உங்களுக்கு, உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் மிக முக்கியமானது. ஆகவே நாம் நிலத்தடி நீரிலிருந்து விலகி செல்ல முடியும். உப்பு நீக்கப்பட்ட நீர் அல்லது வளிமண்டல நீரை கூட இவை அனைத்தும் ஆரோவிலுக்காகவும், ஆரோவிலுக்கு மட்டுமல்ல நமது சுற்றுப்புறங்களுக்கும் ஒன்றாக வந்து சேர்கின்றன என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை வளர்த்து கொண்டால் வளங்களை நீங்கள் எளிதாக பகிரலாம். எல்லோருக்கும் நல்ல நீர் என்ற ஒட்டுமொத்த நோக்கத்தோடு இது தொடங்குகிறது. அது ஒரு தொடக்கமாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பதை நாங்கள் வரையறுக்கிறோம். ஆனால் நமக்கு மற்றொரு ஆதாரம் தேவை. உப்பு நீக்கப்பட்ட நீராக இருக்கலாம், மற்ற வளமாகவும் இருக்கலாம். மழை நீரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். வர்ணாவில் உப்பு நீரை நன்னீராக செய்து அதை வெளியில் விற்க விரும்புகிறோம். இதனால் ஆரோவிலில் தண்ணீரை இலவசமாக கொடுக்க முடியும். மழை நீரினை நாங்கள் அதிகமாக நம்பவில்லை. அது சேமிப்பதில் இருப்பது மிகவும் விலை உயர்ந்தது. அது எப்பொழுது விழும் என்று உங்களுக்கு தெரியாது. நாங்கள் உப்பு நீரில் கவனம் செலுத்த விரும்புகிறோம். மதர் கனவை வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம். மாத்ரு மந்திர் தண்ணீரினால் சூழப்பட வேண்டும் என்று அவர் மிகவும் தெளிவாக 1970 கூறியிருந்தார். அவர்கள் முற்றிலும் நடைமுறையில் இருந்திருந்தால், உங்களிடம் இப்போது தண்ணீர் இல்லை, அதை பற்றி பின்னர் பார்ப்போம் என்று கூறியிருந்தார். எனவே இப்போது நாம் பிற்காலத்தில் இருக்கிறோம். இந்த ஏரியின் முதல் படியை வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம். எனவே இப்போது கட்டப்பட்டு வரும் துண்டானது வட்டத்தின் பரப்பளவில் 12இல் 1 பங்கு ஆகும். அந்த கனவின் முதல் பிட்டை ஒரு பரிசோதனையாக வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம். மழைநீர் அறுவடை அது எவ்வாறு செயல்படுகிறது, தாவரங்கள் மற்றும் மீன்கள், தாவரங்களின் மிதக்கும் தீவுகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு நீர்நிலையாக எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பதை காண்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நிஷா சூறாவளிக்கு பிறகு
நான் மாத்ரு மந்திர் உச்சியில் இருந்தேன். இவ்வளவு மழை பெய்தது, நீர் நிரம்பியது. எனவே தோட்டங்களில் 200 மீட்டர் ஏரியை நான் உண்மையில் பார்க்க முடிந்தது. அது அழகாக இருந்தது. ஓ, என்னோட கனவா ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்கும் தேவையான தண்ணி தான் கிடைக்கணும். உண்மையில் நம்மக்கிட்ட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும்படிக்கு நிறைய தண்ணீர் இருக்குது. என்னோடய கனவு ஆரோவில்ல ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு செயல்முறையோட ஆரம்பம், மாற்றம் கூட. எளிமையாக மற்றவங்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கிராமங்களுக்கும் நம்ம நெய்பர்களுக்கும் உதவுவது. அப்புறம் தண்ணி சம்மந்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்றது. தண்ணி பாதுகாத்துன்னு சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் என்னோடய கனவு, நிறைய வழிகள். அப்போது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தண்ணீர் சேமிக்கிறது, ஆமாம், அது ஒரு கட்டாயமான தேவை தான். ஆனால் அது ஒரு தீர்வு இல்லை. ஏன்னு கேட்டால், நான் வீட்டில் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணியை சேமிக்கலாம். ஒரு பெரிய அளவு தான். அந்த அளவு என்னோட பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயி செலவழிக்கிற 1000 லிட்டர் தண்ணியோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப ரொம்ப குறைஞ்ச அளவு, ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனாலும் அந்த சேமிப்பு தேவையானது தான். நான் அதை வேண்டாம்னு சொல்லலை, அது வேணும் தான். அந்த சேமிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கிறதுன்னு சொல்கிற வரல. ஆனால் அந்த பிரச்சனைக்கு சேமிக்கிறது என்ன மாதிரி சம்மதமாக இருக்கிறது தான். அது ரொம்ப அவசியம்தான். ஆனால் அது நம்ம அடிப்படையை விரிவுபடுத்தணும். எதுக்குன்னு கேட்டால், நம்ம கோரிக்கைகள் என்னென்ன, தேவைகள் என்ன, எந்த மாதிரியான குவாலிட்டி தண்ணி அவங்களுக்கு தேவைப்படுது, எப்படிப்பட்ட காரியங்களுக்கு, அப்படிப்பட்ட நல்ல தண்ணி எங்கிருந்து கிடைக்க போகுது. அதாவது நம்மளோட நிலத்தடியில் இருக்கிற நல்ல தண்ணியை தொடாதபடிக்கு, ஏன்னா அது ஒரு நல்ல குடி தண்ணியாக மாத்திரம் உபயோகப்படுத்தணும். நமக்கு வேறு விதமாகவும் தண்ணி தேவைப்படுதோ, நம்ம தோட்டங்களுக்கு விட பாசனம் பண்ண, தர கழுவ, ரோடுகளுக்கு புழுதி பறக்காமல் இருக்க ஊற்றுறாங்க. வீட்டை சுற்றி இருக்கிற எறும்பு வழிகளுக்கு, வண்டி கழுவுவதற்கு, இப்படி எத்தனையோ இந்த மாதிரியான தேவைகளுக்கு பல வகைப்பட்ட தண்ணி, அதாவது அதிக தூய்மை இல்லாதபடிக்கு நமக்கு தேவையாக இருக்குது. இந்த தேவைகளுக்கு தான் நம்ம நிலத்தடி தண்ணீரை, அந்த மிக அருமையான நிலத்தடி நீரை எடுக்க வேண்டாம். இயன்ற அளவு நிலத்தில் நீரை நிறுத்துவதே எனது கனவு. அதுவே சிறந்ததும் ஆகும். அவ்வாறு நிலத்தில் நீரை நிறுத்துவதற்கு நிறைய நிலம் தேவை. அது இயலாத போது நீரை நிலத்தில் இறக்குவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அதற்கு நிலத்தின் தன்மைக்கேற்ப அணைகள் அமைத்து நீரை சேமிக்க வேண்டும். அடுக்கடுக்கான அணைகள் அமைத்து வழியும் நீரை ஒவ்வொன்றிலும் சேகரிக்க வேண்டும். நீர் கூட்டாக இருக்க வேண்டும். எனவே இது அனைவருக்கும் தான். எனவே நாங்கள் நம் தண்ணீரை வீணாக்கக்கூடாது. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்துவது நல்லது. நாங்கள் அதிக மழைநீரை சேகரிப்பு செய்ய வேண்டும். மேலும் காசோலை அணைகள் மற்றும் பிற நீர் சேமிப்பு நுட்பங்களை உருவாக்க வேண்டும். கிரீத் ஒரு நல்ல வேலையை செய்கின்றார் என்று நினைக்கிறோம். ஆரோவிலினர்கள் தண்ணீரை கவனமாக பயன்படுத்தினால், எல்லோருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கினால், நம் கொஞ்ச தண்ணீரை சேமிக்க முடியும். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பண்டிங் செய்து வேண்டும். அவர்கள் மழைநீரை பிடிக்க வேண்டும். அதனால் தண்ணீர் அங்கேயே இருக்கும். நிலத்தடி நீர் கீழே போகாது. எங்களோட தொலைப்பார்வையில் அது மாத்திரம் இல்லை, நாங்கள் அதிகமாக கவனத்தை நல்ல நீரில் செலுத்துகிறோம். ஆனால் ஆரோவில் மாதிரியான ஒரு நகரம், அது ஒரு தனி அர்த்தத்தை கொண்டிருக்கு. அது வேறு ஏதோ ஒன்று வெளிப்படுத்தி காட்டணும். இந்தியாவுக்கும் உலகத்துக்குமா மறுசுழற்சி செய்த தண்ணீரை பற்றி நாம் நிறைய கருத்தரங்கங்கள் கூட்டியிருக்கிறோம். அதிலிருந்தெல்லாம் ஒரு தெளிவான குறிப்பையும் எட்டியிருக்கிறோம். அது என்னென்னா, பல விதமான மூலத்திலிருந்து தண்ணீரை பெறுவது. தண்ணி தர்ற ஆழ்குழாய் கிணறுகளை மாத்திரம் நம்பியிருக்கக்கூடாது. மறுசுழற்சி செய்த தண்ணீராக அது இருக்கலாம். ஆகவே நாம் ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நாம் முக்கியமாக பார்க்குறது ஒரு பங்கீட்டு முறைக்கான வழிவகைகள். நல்ல தண்ணீர் மறுசுழற்சி செஞ்ச தண்ணீராக தனித்தனியாக பங்கிட்டு கொடுக்கறதுக்கு 2 விதமான பைப் லைன்களை நம்மக்கிட்ட இருக்கணும்.
நாம் பலதரப்பட்ட நீர் ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும். தண்ணீருடனான நமது சொந்த உறவு, நாம் ஒருங்கிணைந்து செயல்படும் விதம், நமது தண்ணீரை நாம் கவனித்து கொள்ளும் விதம், நமது கழிவுகள் போன்றவற்றுக்கு நாம் அதிக ஈடுபாடு வைக்கும்போது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நிலைமையை பற்றி நாம் இன்னும் புரிந்து கொண்டு நம் உள்மனதில் நாம் முதலில் அக்கறை வளர்ப்பதற்கான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த அணுகுமுறையை மற்றவர்களிடம் பரப்புவதற்கும் நாம் முன்மாதிரியாக இருக்க ஆரம்பிக்கலாம். கடந்த காலத்தில் இந்த யோசனை இருந்தது. தண்ணீர் புனிதமானது. திரட்டப்பட்ட நீர்ப்பாசன தொட்டிகளில் அல்லது கிராமங்களில் கோயில் போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தனித்தனியாக நீர் பயன்படுத்தப்பட்டு வந்தன. தண்ணீர் வெளிப்படையாகவே தெரிந்தது, இப்போது பார்க்கவில்லை. எனவே அதை எவ்வாறு இணைப்பது? இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் ஒத்துக்காமல் இருக்கோம். ஒரு சந்தர்ப்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் தண்ணி சம்பந்தமாக வேலை இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு கூட்டத்துக்கு உட்கார வச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் ஒரு முனைப்பாக என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்னு பேசி வச்சிடுவாங்க. என்னென்னு கேட்டால் அந்த சமயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே எனக்கு முற்கத்தனமாக தான் தோணுது. இது ஒன்று தான் முன்னேறி போகிறதுக்கு இருக்கிற வழி. நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு பேசணும். ஒரு காலகட்டத்தில் இந்த நகரம் இன்னும் அதிகமான கூட்டு முயற்சியில் நகர்ந்து போகணும். பகிர்ந்து கொண்ட முறை, அந்த அடிப்படையில் மேற்கொண்டு மக்கள் இந்த புது மாதிரியான மனநிலைக்கு தாங்களே பழக்கப்படுத்தி கொள்ளணும். நாம் நமது நகர திட்டமிடலில் நீருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு கட்டமைப்பையும் திட்டமிடும் முன் அங்கு தேவைப்படும் நீரை பற்றி சிந்திக்க வேண்டும். நீரை சேமிப்பதற்கான வழிகள் என்னென்ன, நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் என்னென்ன, அதன் பிறகு கட்டமைப்புகள் பற்றி சிந்திக்க வேண்டும். முறையே நீர் மற்றும் மண் பாதுகாப்பே முதன்மையானது. இது நிலத்தின் பயன்பாட்டுடன் தொடர்புடையது. தங்களது தனிப்பட்ட நீர் பயன்பாடு பற்றி அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். என்றால் நீரின் பயன்பாட்டை அளக்கும் கருவிகள் பொருத்தி இருக்க வேண்டும். அதுவே ஆரோவில் மற்றும் இன்ன பிற பகுதிகளிலும் நீரின் பயன்பாட்டை குறைக்க உதவும் சரியான உத்தியாகும். ஆரோவில்லின் அண்டை நிலப்பகுதிகளில் இது சாத்தியப்பட வேண்டுமானால் சமூக விருப்பத்தினால் தான் அமைய முடியும். எனவே நீர் பாதுகாப்பு பற்றிய கல்வி மிகவும் அவசியமானது. ஆனால் நீர் மீதான பற்றும் ஆசையும் நிறைந்த இன்றைய சூழல் அதை மிகுந்த சவால்களுக்கு உள்ளாக்குகிறது. இன்று விவசாயத்திற்கான நீர் மானியமாக வழங்கப்படுவதால் நாம் சேமிப்பதை விட அதிகமாக செலவழித்து வருகிறோம். இச்சூழல் நிலவும் வரை நீர் சேமிப்பு என்பது சாத்தியமாகாது. சாத்தியமாகும் காலம் வெகு தொலைவில் உள்ளது. இத்தகைய வனத்தில்தான் நாம் நமது நகரத்தை கட்டமைக்க விழைகிறோம். காடு வளர்ப்பவர்கள் வணிகர்களை காட்டிலும் வேகமாக பணியில் ஈடுபடுகின்றனர். அதுவே நமக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. மற்றொரு பார்வையில் நமது திட்டங்களை கண்மூடித்தனமாக இல்லாமல் நிலத்திற்கேற்ப அமைப்பதே நீரை சேமிப்பதற்கான அரிய வாய்ப்பாக அமையும். அவ்வாறு அமையுமானால் காடுகள் இடையூறுகளாக இல்லாமல் நமக்கான சொத்தாக விளங்கும். அதுவே நமது நகரம் வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும். அதன் மூலமாகவே நாம் நமது நிலத்தில் அதிகப்படியான நீரை நிலைபெறச் செய்ய முடியும். அதுவே ஆரோவில்லின் நீர் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும். ஆனால் இதற்கு நாம் அதிக அளவில் காடுகளை வளர்க்க வேண்டும். காடுகள் வளர்ப்பதற்கான இயல்பான சூழல் உள்ள நிலங்களில் இத்தகைய முன்னெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும். நாம் இப்போ பலவற்றை பின்பற்ற சிக்கலான சூழ்நிலை இருக்கிறோம்.
ஏன்னா கிளைமேட் சேஞ்ச், பருவகால மாற்றம், நிலத்தடி குடிநீர் குறைந்து கொண்டே வருவது, இப்படி நிறைய. ஆகவே நாம் தண்ணீரை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் கவனித்து பார்க்கணும். தண்ணி மழை நீராக பூமியில் பெய்யும்போது எங்கே அந்த மழை தண்ணியெல்லாம் போகுது, இயற்கையான முறையில் மழை தண்ணி எப்படி புவியீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி போகுதுன்னு பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலன்னு வருது, நிலம் ஏன் மேடாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். எங்களோட சர்வே தண்ணி போகிற வழி என்னவெல்லாம் தடைகள் வருதுன்னு பார்க்குறது. பண்டுகள் வருதா, கால்வாய்கள் இருக்கா, கட்டிடங்கள் இருக்கா, பெரிய மரங்கள் தடுக்குதான்னு பார்க்குறோம். அதோட எதெல்லாம் மழை தண்ணியோட பாதையை அடிச்சுக்கிட்டு இருக்குது, தண்ணியோட நேரான பாதையை எது மாற்றி விடுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கடைசி சொட்டு தண்ணி கூட எங்கே போகுதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஒரு இடத்துல நிறைய மழை தண்ணி பேஞ்சு சேருதுன்னா அந்த இடம்தான் ஒரு நீர்த்தேக்க நம்ம கட்டத்துக்கு ஏற்ற இடமும் நம்மளால் சொல்ல முடியும். நீர் பயன்பாட்டு பற்றி கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது என் கிணறு, என் தண்ணீர், நான் என்ன வேணும்னு செய்யலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு புதிய துளை நன்றாக உருவாக்கும் போதெல்லாம் நாங்கள் அங்கு சென்று விவரங்களை கேட்கும்போது அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை இல்லை பரவாயில்லை, இதை நாங்கள் கவனித்து கொள்கிறோம் என்று வலியுறுத்துகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் எங்களிடம் வந்து என் பம்ப் வேலை செய்யவில்லை, அது காற்றை உறிஞ்சுகிறது, அதிக தண்ணீர் இல்லை என்று சொல்வார்கள். நாங்கள் அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். எவ்வாறு ஆழமாக ஆக்குவதும் என்பதை மேற்பார்வையிடுகிறோம். ஆனால் கிராமத்தில் உள்ள எங்கள் யோசனை எவ்வாறு புரியவில்லை. எனவே இந்த பிரச்சனையில் ஒன்றிணைவோம். நாம் கடுமையாய் உழைக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மக்களுக்கு புரியும். ஒரு குறுகிய காலத்தில் பருவகால மழை தொலைவிடையும் போது அவர்களுக்கு வேறு வழியில்லை. எப்படி இருந்தாலும் அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அதிக மழை, வெயில். நம் கம்யூனிட்டி இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் எல்லா தண்ணீருக்காகவும் நடவுக்காகவும் அதற்காகவும் பயன்படுத்தும் தங்கள் குழாய்களை சரி செய்ய வேண்டும். எனவே அவை தாவரங்களுக்கான நீர் பயன்படுத்த குறைக்க வேண்டும். மேலும் அவர்கள் குறைந்த தண்ணீரை எடுத்துக்கொள்வதை நடவு செய்யலாம். அவர்கள் புல்லுக்கு நல்ல தண்ணீரை ஊற்றுகிறார்கள். அதற்காக அவர்கள் சுற்றிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தலாம். நம் ஆரோவில் கம்யூனிட்டியும் நீர்க்குழுவும் மாத்ரு மந்திரில் நடக்கும் மழைநீர் சேகரிப்பு பரிசோதனை பின்பற்றி பங்கேற்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, உங்கள் தோட்டங்களிலிருந்து மட்டுமல்லாமல் வெளிப்புற சாய்விலிருந்து தண்ணீரை அறுவடை செய்ய முடிந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். ஜூலியோ அனைத்து வரையுறைகளையும் கொடுத்து ஒரு கணக்கெடுப்பு செய்துள்ளார். ஆனால் அது சேற்று நீராக இருக்கக்கூடாது. புல் மற்றும் காட்டுச் செடிகளின் படுக்கை வழியாக நீர் ஓட்டம் இருக்க முடியும். இதனால் அது சுத்தமான வழியில் வருகிறது. எனவே முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஆர்வமுள்ள ஒருவர் ஆராய வேண்டும். உள்ளூர் சூழ்நிலையுடன் தொடர்புடைய ஓர் விழிப்புணர்வை உருவாக்குவதே முதல் விஷயம் என்று நான் கூறுவேன். டிடிசி போன்ற ஒரு மைய சக்திக்கு உண்மையான சக்தி இல்லாவிட்டாலும் தொடர்ந்து பொறுப்பை வழங்குவது நல்லது இல்லை. நம் வாழ்க்கையின் அடிப்படைகளுக்கு வரும்போது பொறுப்பை வேறொருவருக்கு கொடுப்பதில் அர்த்தமில்லை. சரி, நீங்கள் என் வாழ்க்கையை கவனித்துக் கொள்கிறீர்கள். பிரச்சனைகளை பற்றி என்னிடம் சொல்லாதீர்கள். அது உங்கள் பொறுப்பு. இது முட்டாள்தனம். செய்ய ஒரு பெரிய பணி உள்ளது. மக்களின் சுய பொறுப்பு மிக அதிகமாக இருக்கும் திசையில் நாம் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே எல்லா இடங்களிலும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் உள்ளன. சில பண்ணைகள் அல்லது ஹியூமன்ஸ்கேப்ஸ் வீட்டு வசதி திட்டத்தில் நீர் கிடைக்கக்கூடிய விநியோகிக்கப்படும் விதம் உண்மையில் சரியான நோக்குடையது. ஏனெனில் அது தண்ணீரை சேமிக்கிறது. சில பகுதிகளில் இது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 90 லிட்டர் நீர் பயன்பாடு ஆகும். சில பகுதிகளில் இது 270 லிட்டர் வரை செல்கிறது. மற்றொரு அடிப்படை அம்சம் உள்ளது: அறிவு பரிமாற்றம்.
நம் கற்றல் ஆவணப்படுத்தப்படவில்லை. எனவே எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு எப்படி தெரியும்? ஒரு தனிப்பட்ட சின்ன குழுக்கள் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து மாறுவதற்கும் நம்மளுக்கு சிரமமாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் முடிந்துவிட்டது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒன்றை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நம் சமூகம் எவ்வளவு செழிப்பானது, எவ்வளவு அமைப்புகள் கொண்டது என்பதை பார்க்க நாம் தயாராக இல்லை. எனவே தீர்வுகளை மிக குறைந்த அளவில் மட்டுமே அணுகுவதே போக்கு. எனவே நாம் எவ்வாறு மாற்ற முடியும்? இதற்கு ஆட்சி முறை பற்றி மிகவும் தீவிரமான பிரதிபலிப்பு தேவை. 20 அல்லது 100 நபர்களை கொண்ட எங்கள் சிறிய குமிழியை விட அதிகமாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றை நோக்கி நாம் எவ்வாறு செல்ல முடியும்? எல்லோரும் தங்கள் சொந்த கதையில் மிகவும் கவனம் செலுத்துவதால் இது மிகவும் கடினம். நம் பகுதியிலும் வெளியிலும் உள்ள அனைத்து வகையான ஏஜென்சிகளுடனும் நான் அடிக்கடி தொடர்பு கொள்கிறேன். நாம் என்ன கற்றுக்கொண்டோம், என்ன வேலை செய்தது, என்ன வேலை செய்யவில்லை, வழியில் பகிர்ந்து கொள்ள எப்படியாவது ஆவணப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பின்னர் நம் நினைவில் அது இல்லை. ஆரோவில் உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். விஷயங்களை அணுக நமக்கு ஒரு புதிய வழி தேவை. திடக்கழிவு மேலாண்மை குறித்து நிதி பெற தமிழக அரசை அணுகினால் பெரிய நிதி கிடைக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. சில நேரங்களில் நாம் மாற்றங்களை வரவேற்பதில்லை. மனித வளத்தில் சிக்கல் உள்ளது. மக்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது அவர்கள் கற்றுக்கொள்ள, படிக்க, பங்கேற்க மிகவும் தயாராக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு திசையை கொடுக்கும் திறன் நமக்கு இருக்கிறது. பல வாய்ப்புகள் உள்ளன. நான் சொன்னது உப்பு நீக்கத்தில் எங்களுக்கு இன்னும் சில ஆராய்ச்சி தேவை. எங்களுக்கு பணம் தேவை. நடக்கும் எல்லாவற்றிற்கும் முன்பே எங்களுக்கு மக்கள் தேவை. வருணாவில் எங்களுக்கு அந்த வசதிகள் உள்ளன. அதிர்ஷ்டவசமாக. ஆனால் அதிகமான நபர்களை கொண்டிருப்பது எப்பொழுதும் நல்லது. 2, 3, 4, 5 பேர் எப்பொழுதும் விஷயங்களை இன்னும் சாத்தியமாக்குகின்றன. சோதனை துளையிடுதல்கள், பிறகு சிறு குளங்கள், பிறகு நாங்கள் இப்பொழுது கட்டியெழுப்ப அல்லது தோண்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துள்ளோம். முதல் ஏரி பிரிவு. நீங்கள் அதை பார்க்க வாய்ப்பு இருந்தால் அது அங்கு தோண்டப்பட்ட ஒரு மேற்பரப்பு. இந்த நேரத்தில் நாம் செய்து வரும் சோதனைகளில் இதுவும் ஒன்றாகும். முதலில் அந்த ஏரியை நாம் கட்ட முடியுமா? அது பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் இரண்டாவது சிக்கல் வரும். மழைநீரில் அதை நிரப்ப முடியுமா? ஓவலில் நாம் பிடிக்கும் நீரில், அதாவது முட்டை வடிவில் உள்ள மாத்திருமந்திர் ஓவலுக்கு வெளியேயும் இருக்கலாம். அது அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் ஏரி தன்னை நிரப்புகிறது. அந்த அளவில் ஏதோ நடக்கிறது என்பதை நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மாத்திருமந்திர் தயாராக உள்ளது. அந்த முட்டை வடிவ அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தயாராகிறது. இப்பொழுது நாம் தண்ணீரை என்று அழைக்கிறோம். ஒரு விஷயத்திற்கு விரிவுபடுத்துகிறோம். நீர் ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்றில் என்பதால் அது மிகவும் அமானுஷ்யமான மற்றும் தண்ணீரில் உள்ள மாத்திருமந்தின் சக்தி மற்றும் ஏரியில் உள்ள மாத்திருமந்தின் சக்தி மற்றும் அது ஆவியாகி தன்னை பரப்புகிறது என்பது மகத்தான ஒரு விஷயம்.
எதிர்காலத்துக்காக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நாங்கள் ஒன்றாக வேலை செய்தால் புரிவதற்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். இது தனிப்பட்ட வேலை அல்ல, இது குழு வேலை. எல்லோரும் ஒன்று கூடி அவர்கள் தங்கள் பங்கை ஆற்ற வேண்டும். பின்னர் அது எளிதாக இருக்கும். முதல் தேவை, நாம் நம்மளை பிரச்சனையோடு இணைச்சிக்கணும். எது அதில் முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு, எந்த மாதிரியான சவால்களையெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணுன்ட்டு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப தேவையானது. இப்போ வந்துக்கிற ஒரு நெருக்கடி, இந்த தருணம் ஒரு மிக நல்ல வாய்ப்பு. எல்லோருக்குமே அதை பற்றி சிந்திக்க வைக்கிறதும், நடைமுறையில் என்ன வழின்னு யோசிக்க பார்க்குறதும், குறுகிய காலத்தில் நல்ல பயன் அளிக்கிற தீர்வுகளை எடுத்துக்கும். ஆகவே ஒரு தனி ஆளாக நாம் என்ன செய்யலாம்னு, அதை ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம், இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள அடியெடுப்பது தான் அது. அப்போது ஒரு பெரிய வேலை, ஒரு அடிப்படையான கட்டட அமைப்பை இல்லை வேறு ஏதோ கூட இருக்கலாம். அந்த சமயத்தில் மக்கள் எல்லோரும் சீக்கிரமாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்கவுங்க யோசனைகளை, பல வழிமுறைகளை சொல்லலாம். அப்பப்போ ஒரு சின்ன நன்றி சொன்னால் அதுவே போதுமானது. நான் நம்புகிற இன்னொரு விஷயம் ஆவணப்படுத்துவது. ஒரு கனவை ஆவணப்படுத்துவது கஷ்டமான காரியம். உதாரணமாக, இரவில் கண்ட கனவை ஞாபகத்தில் கொண்டு வர்றது கஷ்டம். அதனால் அந்த கனவு தெளிவாக இருக்கணும், விளக்கப்படவும் வேணும். அப்படின்னா கனவு கண்ட உடனே அல்லது கனவு கண்டவர்களோடு கலந்து பேசுறது தேவை. பிறருக்கு அதை புரிஞ்சிக்கிட்டு மேலும் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கிறது, சின்ன சின்ன செயல்களை நடைமுறைப்படுத்துது, அதை மேற்கொண்டு நடத்தி செல்வது, இதையெல்லாம் நடக்கணும். அது நிறைய நேரம் அல்லது காலம் எடுத்துக்கும். ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் கூட போகலாம். இருந்தாலும் அந்த கருத்து அல்லது அந்த கனவு தகுதியோடுதான் இருந்தால் ஒருவேளை அது நடக்கலாம். கடைசியாக பார்த்தா, ஆரோவில்லில் ஒரு பொதுவான நோக்கத்துக்கான குறிப்புகள் இருக்குது. மதர் தன்னோட கனவு பற்றியும் தொலைநோக்கு பற்றியும் பேசாமல் போயிருந்தா இன்றைக்கி தேதியில் நாம் இங்கே இருந்திருக்க முடியாது. ஆமாம், அது ஒரு தூண்டுதலாக அமைஞ்சு போச்சு. நாம் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். எல்லா திட்டங்களிலும் நான் பார்க்கிறேன். பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு நெடுஞ்சாலை இருக்கிறது. எல்லா வகையான விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஆரோவிலியர்கள் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கியவுடன் உண்மையில் ஏதோ ஒன்றில் ஒன்றாக நடக்கிறது. பின்னர் எப்படியாவது நம்மிடம் உள்ள அனைத்து வேறுபாடுகளும் அவை தங்கியிருக்கின்றன. ஆனால் அதற்கு மேல் வேறு ஏதாவது வருகிறது. நாம் அனைவரும் நீங்கள் என்பதில் இருந்து வேறுபட்டு இணைப்போடு ஆரோவிலுக்கு வந்துள்ளோம். எனவே நாம் இங்கு வந்துள்ளோம் மற்றொரு நோக்கத்திற்காக, அன்னையின் நோக்கத்திற்காகவும். அது எல்லோரிடமும் உள்ளது. நாம் அதில் கவனம் செலுத்தும் வரை வேறுபாடுகள் நீடிக்கும். ஆனால் மற்றொன்று, அதிக நபர்கள் வருகிறார்கள், அதிக ஒத்துழைப்பு, பின்னர் பணம் அதிகமாக வருகிறது, செயல்முறை விரைவாக இருக்கிறது. இது ஏற்கனவே ஒரு பார்வையுடன் தொடங்குகிறது. உண்மையில் நீங்கள் பார்வையில் இருந்து மூல பயத்திலிருந்து திட்டமிடலுக்கும் திட்டங்களுக்கும் செல்ல வேண்டும். எங்களுக்கு அங்கே சில நிபுணத்துவம் தேவை. அது ஒன்று. ஆரோவில்லே அவ்வளவு பெரிதல்ல, ஏனென்றால் நீங்கள் இன்னும் அதை பார்வையிடக்கூடிய கிராமங்கள் உட்பட அதற்கு தகுதியான பொறியியல் அணுகுமுறை தேவை. ஏனெனில் உங்களிடம் ஒரு குழாய் இருக்கும்போது அது 100 ஆண்டுகள் அங்கேயே இருக்கும். எனவே நீங்கள் சரியான இடத்தில் இருக்க வேண்டும். உங்களிடம் சரியான திறன் உள்ளது, உங்களுக்கு சரியான தரம் இருக்கிறது. எனவே எங்கள் நீர் திட்டங்களை உருவாக்க எங்களுக்கு நல்ல பொறியியல் குணங்கள் தேவை.
இது மிகவும் எளிமையானது, ஆனால் அவை அங்கு இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம் திட்டங்களில் உள்ளது. உங்களுக்கு விநியோக அமைப்புகள் மற்றும் வள மேம்பாட்டு தேவை. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை. அது இந்தியாவின் அரசின் பணமாக இருக்கலாம் அல்லது அது கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பணமாகவும் இருக்கலாம். ஆரோவில்லில் நிதி திரட்டுவதில் மிக சிறந்த சில குழுக்கள் உள்ளன. அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு தேவை. நீர் வழங்கல் பற்றி இப்போது இங்கே பேசுகிறேன். ஆனால் கழிவு நீருக்கு அதே எண்ணிக்கையானது சுற்றுச்சூழல் நீர் அமைப்பிற்கும் பொருந்தும். நான் நாள் முழுதும் சொல்ல முடியும். நீர்நிலைகள் காலியாகி வருகின்றன, நீர்நிலைகள் காலியாகி வருகின்றன, நீர்நிலைகள் காலியாகின்றன. ஆனால் அது கதையின் முடிவு அல்ல. அதாவது ஆரோவிலின் முடிவல்ல. நிச்சயமாக இல்லை. எங்களிடம் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது. எங்களிடம் இங்கே ஒரு பெரிய கடல் உள்ளது. எங்களிடம் 50-60% அதிகமாக காற்று ஈரப்பதம் உள்ளது. அதாவது நம்மை சுற்றியுள்ள வளங்கள் உள்ளன. அவற்றை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அதைத்தான் அமைப்பு செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வது கடினமானது அல்ல. மறுபடி நமக்கு ஒரு திட்டம் தேவை. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மேசை மேலே ஒரு திட்டம் தேவைப்படுது. வாய்ப்பை பயன்படுத்தி என்னை கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. நாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும். எந்த இடத்துல ஒத்து போகிறோங்கிறத நம்மளோட அதிகாரத்தோடு காமிக்கணும். காரணம் அவங்க அதை பார்க்கணும். அப்படித்தான். ஆனால் அது தயாராகவும் இருக்கணும். வாய்ப்புகள் எனக்கு நிச்சயமாக தெரியும், நிறைய இருக்குன்னு. நம்ம சுற்றி இருக்குது. நிதி திரட்டுறதும் இருக்குது. இவங்கக்கிட்ட திறமை இருக்குங்கிறத இவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து காட்டணும். முதல்ல நம்ம ஒன்றா ஒரே மேசையில் உட்காந்து இதையெல்லாம் செய்ய ஆர்வம் காட்டணும். இது உண்மையாகவே நடக்கலை, இன்னமும் நடக்கலை. முதல்ல நம்ம அந்த தொலைநோக்கு பார்வை பார்க்கணும். அதுதான் இப்போ நம்ம கிட்ட இல்லாமல் போயிருச்சு. தொலைநோக்கு பார்வை இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சும் நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை. நிறைய சவால்கள் இருக்குது. ஒன்று தண்ணியை பற்றின பொறுப்பு, பொருட்கள் பற்றினது. அடுத்தது மார்க்கெட்டில் இப்போ ஒரு பொருள் 3 வித தரத்தில் கிடைக்கிது. நல்ல தரமானதாக இல்லை. நாம் நடைமுறைப்படுத்துகிறோம்னா அதில் கொஞ்சமாச்சும் அர்த்தம் இருக்கணும். அது ரொம்ப அவசியமானது. நான் என்ன ஆசைப்படுறேன்னா உங்கள் மக்கள் அவையில் ஒன்று கூடி மக்கள் எல்லாம் வரணும். எல்லாரோட கவனத்திற்கும் இந்த நீர் பிரச்சனை வரும். அப்போ தான் இதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்வு காணலாம். ஒரு நபருக்கு அல்லது நிபுணர்களின் குழுவிற்கு முழு தார்மீக பொறுப்பையும் நிச்சயமாக வழங்கக்கூடாது என்பதை நாம் காண வேண்டும். அது செயல்படாது. நிலைமையை பற்றிய உண்மையான புரிதலை கொண்டவர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் நீங்கள் எப்படியாவது பல பொதுமக்களை காண்பீர்கள். இந்த தகவல்களை எல்லாம் ஜீரணிக்கக்கூடிய வடிவத்தில் எவ்வாறு திரட்டுவது என்பதை நாம் காண வேண்டும். யாரும் படிக்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருக்க வேண்டும். பணிக்குழுக்கள் முடிவெடுப்பார்கள் என்ற முன்னுதாரணத்தை மாற்றுவது அவசியம். நாம் எவ்வாறு நம்மை ஒழுங்கமைக்கிறோம் என்பது ஒரு விஷயம். எனவே என்னை பொறுத்தவரை இது எத்தனை ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். எனவே அது எப்போதும் வேலை செய்யும் என்று சொல்லி இப்போது இருப்பதைப் போல நிலையானதாக இருக்கக்கூடாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வர எங்களுக்கு இன்னும் புதுமை தேவை. இது அதிக அணி திரட்டலுக்கு வழிவகுக்கும். ஏனெனில் இது சுவாரஸ்யமானது மற்றும் இறுதியில் தொழில்நுட்ப நிதி அல்லது வள நபர்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. அடுத்து இந்த அனுபவத்தின் மூலம் நாம் பெரும் அறிவை எவ்வாறு கைப்பற்ற முடியும்? எதிர்காலத்தில் அதை மேம்படுத்துவதற்காக வேலையின் பல்வேறு கூறுகளை பிடிக்க வேண்டும். ஒரு கடினமான வழியில் அல்ல. இப்பொழுது கடந்த காலத்தில் நாம் செய்த
பல விஷயங்களுக்கு சரி இங்கே சரியான வழி என்று சொல்ல கோட்பாடுகளை மட்டுமே பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக, எனது நிபுணத்துவத்தின் ஒரு பகுதியான கழிவுநீர் அந்த நேரத்தில் ஆரோவில்லின் தேவைகளுக்கு ஏற்ப தொடங்கப்பட்டது. 90களின் சதாப்தத்தில் தேவை உள்ளூர் சமூகம் சார்ந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை. அந்த நேரத்தில் சூழலுடன் இது முற்றிலும் பொருத்தமாக இருந்தது. நாங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழலில் இருக்கிறோம், ஏனெனில் மெதுவாக மக்கள் தொகை அடர்த்தியாகிறது. நம்மிடம் இப்போது திறனற்ற அமைப்புகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, ரெசிடென்ஷியல் சோனில் துறை 1 மற்றும் 2இல் 42 கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை உள்ளது. 1000 பேர்தான் உள்ளனர். எதிர்காலத்தில் விஷயங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது நமக்கு தெரியாததால் மையகப்படுத்தப்பட்ட மற்றும் உள்ளூர் அமைப்புகளுக்கு இடையில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்க வேண்டும். பங்கேறுங்கள், கண்காணிப்பில் பங்கேறுங்கள். தலைமையான குளம் தோண்டப்பட்டு வருகிறது. நாங்கள் தண்ணீர் ஊடுருவலை தடுக்க ஒரு லைனர் வைப்போம், ஆனால் பின்னர் அதை ஒரு உயிருள்ள நீர்நிலையாக மாற்றுவோம். கார்டன் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட் 3வது தோட்டம் இப்போது கட்டப்பட்டு வருகிறது. அதில் மிகவும் ஆழமற்ற குளம் உள்ளது. எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் தலைமை குளத்தில் நாம் எல்லோரும் இதுபோல பாதுகாப்பானவையா எப்படி கண்டறிவதன் பங்கு வேண்டும். 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் இன்றைய டவுன்ஹாலில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். தற்சமயம் நம்மிடம் அரிய வாய்ப்பு உள்ளது. நகர மேம்பாட்டுக் குழு செயல்படாமல் இருக்கிறது. இச்சமயத்தில் கண்மூடித்தனமான ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதை தவிர்த்துவிட்டு நமது சூழலுக்கு ஏற்ற புதிய வழிவகைகளை ஆய்ந்து திட்டமிடல் வேண்டும். நகர மேம்பாட்டுக் குழு நம்முடன் இணைந்து செயல்படுவார்கள் என நம்புகிறேன். நகரங்களையும் சாலை வசதிகளையும் இன்ன பிற கட்டமைப்புகளையும் திட்டமிடுவதற்கு முன்பாகவே நாம் நமது பசுமை சூழலை கட்டமைக்க வேண்டும். எனவே அதற்கான நேரம் இன்னும் கனியவில்லை என்றே எண்ணுகிறேன். ஆரோவில்லின் நீர் பாதுகாப்பு பற்றி பேசிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் ஆரோவில் என்பது பெரிய நிலப்பரப்பின் ஒரு சிறு பகுதி என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இருப்பினும் நம்முடைய நடைமுறைகள் ஒரு சில தாக்கங்களை உறுதியாக ஏற்படுத்தும். சுற்றுப்புற கிராமங்களையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான அணுகுமுறையை பற்றி சிந்திக்காமல் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என கூற இயலாது. நீரை பற்றி கவலைப்படும் நாம் நமது நிலங்களையும் அதில் இருக்கும் காடுகளையும் பற்றியும் சேர்ந்தே சிந்தித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். இவ்விரண்டும் பிரிக்க இயலாத தொடர்பு கொண்டவை ஆகும். நாம் என்ன செய்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தினமும் ஏதாவது கசிந்தால் அதை கசிய விடாமல் தடுக்கவும். நீங்கள் எதையாவது நடவு செய்கிறீர்கள் என்றால் அதை தழைக்கோலத்துடன் மல்ச்சிங் உணர்வுடன் நடவும். வரவிருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, காலநிலை மாற்றம் மற்றும் இந்த பொருளாதார கோவிட்-19 இழப்பு என்ன என்பதை பார்ப்பது மிகவும் கடினம். தவறான திசையில் படிகள் எடுக்காமல் நீர்க்குழுவைப் போல தண்ணீரில் கவனம் செலுத்தும் செயலில் உள்ள குழு இருந்தால் அது நல்லது. எல்லா வகையான சோதனைகளையும் செய்ய தைரியம் வேண்டும். தண்ணீரின் அன்றாட பயன்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையில் அவர்கள் எதிர்காலத்தை நம் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கையின் கவனங்கள் கொள்ள வேண்டும். மற்ற நீர்நிலைகள், நீர்க்குழுக்கள் அவர்கள் ஒன்றாக வந்து எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும். எனவே ஒன்றாக சேர்ந்து தண்ணீரை எல்லோரிடம் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அது என் கனவு. மற்றும் மழை நீரை பிடிக்க எனவே நாங்கள் தண்ணீரை வீணாக்க மாட்டோம். மேலும் நம்மளால் முடிந்தவரை சுற்றியுள்ள கிராமங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். உடனடியாக தொடங்கி திசையை மாற்ற வேண்டும். நீர் மதிப்பு தொடர்பு பராமரிக்கப்பட்டு அதிக மையப்படுத்தப்படாத சூழ்நிலையை உருவாக்கும் திசையில்தான் நாம்
செல்ல வேண்டும். ஏனென்றால் உலகெங்கிலும் பெரிய நிறுவனங்கள் நீர் அணுகலை முழுமையாக கட்டுப்படுத்தும் எடுத்துக்காட்டுகள் உள்ளன என்பது நமக்கு தெரியும். திசையும் புதுமையாகவும் பரிசோதனையாகவும் இருக்க வேண்டும். தண்ணீரை பொறுத்தவரை சிறந்த தீர்வை அடைய சிறந்த வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். கம்யூனிட்டிகளிலிருந்து பரிந்துரைகள் வர முடியுமானால் நம் கம்யூனிட்டியை இன்னும் உயிருடன் மாற்ற முடியும். ஒரு தீர்வை காண நாம் ஒன்று சேர வேண்டும். தீர்வுகளை தேடுவதற்கு அரசாங்கம் இல்லை. தீர்வுகளை உணரக்கூடியதாக அது இருக்கிறது. அனைவரும் ஒன்றாக உட்காருவோம். போதுமான அளவு சிந்திக்கக்கூடிய மற்றும் திட்டங்களை செய்யக்கூடிய நபர்கள் ஆரோவில்லில் போதுமானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றா கூடுறது, ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதாவே இருக்கக்கூடாது. ஒருத்தர் நண்பறது கூட சேர்ந்து வேலை பார்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு பக்கமாக பிடிச்சி தள்ளுறதுக்காக இல்லை. நான் நினைக்கிறேன் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு பயணம் பண்ணுறது ரொம்ப சுகமானதாக இருக்கும்னு. இங்கு முக்கிய கருத்தாக பார்க்க வேண்டியது நிலமும் நீரும் சேர்ந்தே செயல்பட வேண்டும் என்பதேயாகும். அதுவே நமது வாழ்க்கைக்கான அடிப்படையாகும். அவையல்லாமல் நாம் செய்வதற்கு ஏதுமில்லை. எனவே நமது எந்த திட்டத்திலும் இவை முக்கிய பங்காற்றுகிறது. நமது முதலீடுகளும் கட்டமைப்புகளும் நீரை நிலத்தில் சேமிப்பதற்காகவும் அது இயலாத நேரத்தில் நீரை நிலத்தில் இறக்குவதற்கான வகையிலும் அமைய வேண்டும். அவ்வாறு செய்தோமேயானால் கடந்த 50 ஆண்டுகளில் நாம் பின்பற்றிய நடைமுறைகளை காட்டிலும் மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நீரோட்டத்தை கட்டுப்படுத்தி நீர் விரயமாவதை குறைக்க வேண்டும். இது தவிர மற்றும் ஒரு கருத்து எனக்கு உள்ளது. இது எந்த வகையில் வனக்குழுவுடன் ஒத்துப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது நம் உணவு சார்பு தன்மையை ஒத்தது. நமக்கான அனைத்தையும் நாம் உற்பத்தி செய்துவிட முடியாது. நாம் சார்புத்தன்மை கொண்ட நிலையில்தான் வாழ்ந்து வருகிறோம் என்பதே உண்மை. அத்தகைய பார்வை நீர் சார்ந்த நமது செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். ஆரோவில்லுக்கான குறுகிய பார்வையாக மட்டுமே இதை சுருக்குவோமேயானால் அது பொருந்தாது. எனக்கு நடைமுறைப்படுத்துகிற 2 வழிகளாக பிரிக்கலாம்னு தோணுது. முதலாவதாக அலுவலகம், அதாவது விதிமுறைகள், சட்டங்கள் சம்மந்தப்பட்டது. அது குறிப்பிட்ட சில பேர்கிட்ட அளிக்கப்பட்டு இருக்கு. இரண்டாவதாக செயலுக்கு கொண்டு வருது. இதுதான் நடத்தப்பட வேண்டிய பகுதி. எங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒப்படைக்கப்பட்டுள்ள வேலை இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணக்கத்தோடு போகணுன்றது தான் ரொம்ப அவசியம். எந்த இரண்டுக்கும் முரண்பாடு இருந்துட்டால் ஒரு இறுக்கம் ஏற்பட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிக காலம் எடுத்துக்கும். நடுவில் வர சில தடைகள் நீக்கப்படுற வரைக்கும் சிரமந்தான். ஆகவே அதுதான் என் பார்வையில் தேவைப்படுற ஒன்று. அதனால் நிர்வாக அமைப்பு, கனவு கண்டவர்கள் கலந்துக்கிற ஒரு பகுதியாக இருக்கிற சாதாரண மனிதன் இவங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லாட்டா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னோடய பைப்லைனையும் கவனிச்சுக்கணும். அதோட பைப்லைன்லேயும் கம்யூனிட்டிக்கு தண்ணீர் கொடுக்குற கிணறையும் பார்த்துக்கணும். ஏன் சாக்கடை திட்டத்தையும் தண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற சிஸ்டத்தையும் கூட தான் கவனிச்சிக்கணும். என்ன தான் கஷ்டமாக இருந்தால் கூட செய்தாக தான் வேண்டும். ஆமாம், நம்மளால் இதை செய்ய முடியும். நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட தான் இப்படி தான் நான் இருக்க போகிறேன்னு தன்மையாக விடணும். ஆமாம், மற்றவங்களுக்காக கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாமே, அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணியும் அதோடு இணைச்சிக்கவும் செய்யலாம். அப்போ அது நடக்கும். நிச்சயமாக அது நடக்கும். இதை போய் நம்ம ப்ராப்ளம்னு சொல்ல வேண்டாம், இதை சவால்னு சொல்லலாமே. ஆனால் ஒன்று, இதை நம்ம ப்ராப்ளம்னு சொல்லணும்னு நினச்சி ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்ம சோம்பேறிகள் ஆகிடுவோம். ஆக மந்திர சொல் என்ன, நாம் அதனை செய்வோம்.